எப்படி பூரியும் கிழங்கும் பிரிக்க முடியாது, அதுபோல் சப்பாத்தியோட இந்த சைட் டிஷ்ஷை பிரிக்கவே முடியாது. வாங்க இந்த சைட் டிஷ்ஷை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம் நான் ஒரு 6 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது போல் ஒரு மீடியம் சைஸில் நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டோம். இந்த டைமில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதோடு பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா ஃபைனாக நறுக்கி போட்டுட்டு பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஃபைனாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி அது ஜூஸோடய சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணும்னா அரைச்சும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சள்தூள் இது மட்டும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணோன்னா அந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி இது போல் இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாய் தூள் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொதித்ததும் நம்ம திரும்ப இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோடதில் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு வேணும்னா அந்த டைமில் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குயிக்கான சைட் டிஷ். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சுவையான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.